அமெரிக்கா தேசத்துல ஒரு ஃபுட்பால் பிளேயர் மைதானத்துல ஃபுட்பால் விளையாடி கொண்டே இருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு பாரம், யாரோ அவரை வானத்திலிருந்து அழைப்பது போல, என் காரியமாய் நீ வரமாட்டாயா மகனே என்று யாரோ ஒருவர் அவரை வானத்திலிருந்து கூப்பிடுவது போல ஒரு உணர்வு, ஒரு தாங்க முடியாத பாரம் அவருக்கு ஏற்பட எல்லாரும் விளையாட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இவரால வீட்டுக்கு போக முடியல. யாரோ ஒருவர் அழைத்து அவர்கிட்ட பேசுவது போல, யாரோ ஒருவர் என் கிட்ட வா என்று சொல்வது போல, யாரோ ஒருவருடைய பாரத்தினால் இவரை நிரப்புவது போல ஒரு உணர்வு. அந்த மைதானத்தில் முழங்கால் படியிட்டார், வானத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தினார். ஒரு சிறு பிள்ளையை போல கதறி 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 ஜெபித்தார். ஆண்டவரே, நீர் என்னை அழைக்கிறீரோ, உமது ஊழியம் செய்ய நீர் என்னை அழைக்கிறீரோ, இதுதான் ஊழிய அழைப்போ? இவ்வளவு நாட்கள் நான் விளையாடி கொண்டிருந்த இப்படிப்பட்ட உணர்வு எனக்கு ஏற்படவில்லை. ஆனால் இன்று ஏதோ ஒரு பரலோகத்திலிருந்து என்னை கூப்பிடுவது போல, ஏதோ ஒரு ராஜ்யம் பரலோகத்திலிருந்து என்னை அவருக்காக வேலை செய்ய அழைப்பது போல ஒரு தாங்க முடியாத உணர்வு, பாரம் எனக்குள் ஏற்படுகிறது. இதுதான் ஊழிய அழைப்போ என்று முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி கதறி கொண்டிருக்கிற நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு கண்ணீர் துளி அவருடைய முகத்தின் மேல் வந்து விழுந்தது. ஆண்டவர் எவ்வளவு பாரமா இருக்கிறார் தெரியுமா? உங்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த. வாலிபன் அந்த கால்பந்து மைதானத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது ஒரு கண்ணீர் துளி அவன் மேல வந்து விழுந்தது. அவ்வளவுதான். அவன் கதற ஆரம்பித்தான். ஐயோ, நீர் அழுறீங்களா ஆண்டவரே? இது உங்க கண்ணீர் துளியா? உங்க கண்ணீர் துளியா? இவ்வளவு வேதனையோடு இருக்கீங்களா? ஆத்துமாக்களுக்காக இவ்வளவு அழுது புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? உமது ராஜ்யத்திற்காக ஒரு மனிதன் வரமாட்டானா என்று சொல்லி ஏங்கி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீரோ என்று அழுது 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 வாழ்க்கையை இயேசுவுக்கு அந்த வாலிபன் ஒப்பு கொடுத்தான். சிஸ்டர் பிரதர், அந்த வாலிபன் தான் தேவனால் பிற்காலங்களில் உலகம் எங்கிலும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பில்லி கிரஹாம். சரித்திரத்தை எடுத்து வாசிங்க. உலகத்தை அசைச்சான். தேவனுடைய ஒரு கண்ணீர் துளி, தேவனுடைய ஒரு சின்ன பாரம் ஒரு சின்ன மனிதன் மேல் விழும்பொழுது அவன் எழும்பி உலகத்தை அசைக்கிற மனிதனாய் மாறுவான். இன்றைக்கு உங்க மேல அவருடைய கண்ணீர் துளிகள் விழட்டும். ஆண்டவருடைய கண்களில் இருந்த கண்ணீர் துளிகள் உங்கள் ஒவ்வொரு மேல விழ. இன்னும் ஞானஸ்தானம் கூட எடுக்காத எவ்வளவு பேர் ஆலயத்தில் உண்டு. இன்னும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து சில பழக்கங்களை விட்டு வெளியே வராத எவ்வளோ பேர் உண்டு. ஆண்டவர் உனக்காக அழுது கொண்டிருக்கிறார், உனக்காக புலம்பி பாரத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, இன்றைக்கு உன்மேல் ஒரு அழைப்பு வருகிறது, உன்மேல் ஒரு சால்வை வழுகிறது. எத்தனை பேர் ஆண்டவருக்காக இங்க எழும்ப ஒப்பு கொடுக்க போறீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களை எடுத்து கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் அசைக்க என் தேவன் போதுமானவர்.